அம்மனே குடிகொண்டா அடியார தேவியே வணக்கம் சொந்தங்களே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகாத்தம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமினால சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு எல்லாமே நடக்கும் போது இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? வணக்கங்கம்மா, எங்க வந்திருக்கீங்க? சூளைங்கன்னா ஈரோட்ல சரி, ஓகேங்கம்மா. பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வழி விடுவாங்க நம்பி வந்திருக்கோம். நல்லதே நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வணக்கங்கம்மா. வணக்கம். எங்க வந்திருக்கீங்க? ரொம்ப சந்தோஷங்கம்மா. அதாவது நீங்க வந்து நாகாத்தம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பேத்திக்கு ஒரு நல்ல வரம் கிடைக்கணும், அதுக்குனால வரோம். அதனால வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா நம்ம அம்மன் வந்து நம்ம சரி சரி ஓகேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கங்கம்மா. வணக்கங்க. நீங்க எங்க வந்திருக்கீங்க? நாங்க காசிபாளையம், சென்னிமலை ரோடு காசிபாளையத்துல வரோம். காசிபாளையத்துல வந்திருக்கீங்க? ஆமாங்க. அதாவது இங்க அம்மன் கோயில், நாகாத்தம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாவது இருந்து அது முடிஞ்சிருக்குங்களா? நல்லா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்காங்க அம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க பையனுக்கு திருமணத்துக்காக வெட்டிட்டு போனேன், நிறைவேற்றி வச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சந்தோஷமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நாகாத்தார்ல ஒரு குறை இல்ல. அவங்களுக்கும் சொல்லிருங்க, அப்படியே நம்ம பாத்துட்டு இருக்கோம். எல்லாரும் நாகாத்தம்மால வந்து வேண்டிக்கிங்க, ஒரு குறை இல்ல, நல்லா வச்சிருக்கிறாங்க நாகாத்தம்மா. அங்க இருந்து இங்க வரேன்னா என்னோட அவங்களோட சக்தினாலதான் இங்க வரேன். இவ்வளவு தூரத்துல இருந்து வரேன் நான், சென்னிமலை ரோடு காசிபாளையத்துல இருந்து வரேன். ஓகே ஓகே. இல்லைன்னா இவ்வளவு தூரம் வரமாட்டேன்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால எல்லாரும் வாங்க, வந்து இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம கண்டிப்பா நம்பிக்கையோட கும்பிடணும். அவங்களோட நம்பிக்கை இருந்துன்னா அம்மாவோட அருள் எப்பவுமே நமக்கு இருக்கும். எங்க பையனுக்கு மாங்கல்யம் அமைச்சு கொடுத்தாங்க, அதனால அம்மாளுக்கு நான் மாங்கல்யம் வாங்கி போட்டு அழகு பார்த்து ஆராதனையை பார்த்துட்டு போனேன். அம்மாளுக்கு அம்மா எனக்கு எவ்வளவோ பெரிய நன்மை செஞ்சிருக்கிறாங்க. என்னால முடிஞ்சது சின்னதுதான் அவங்களுக்கு நான் செஞ்சேன். அவங்க இன்னும் நிறைய செய்வாங்க எனக்கு. நானும் அவங்களால என்னால முடிஞ்சதுன்னு அம்மாளுக்கு செஞ்சுட்டே இருப்பேன். அம்மா எனக்கு அள்ளி தர்றாங்க, மனதார செய்யறாங்க அம்மா. அதனால நான் எப்போதுமே வரணும்னு நினைக்கிறப்பெல்லாம் வருவேன் அம்மாவை பார்க்க. நீங்களும் வாங்க, வந்து நீங்க நல்ல வேண்டுதலை கும்பிட்டு போங்க. நீங்க எது செய்யலினாலும் பரவாயில்ல, வந்துட்டு போங்க. உங்களுக்கே தெரியும் அம்மாவோட சக்தி எல்லாம். வந்து கும்பிட்டு போங்க, கண்டிப்பா நிறைவேறும். ஓம் சக்தி தாயே நாகாத்தம்மா. ரொம்ப சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குண்டம் அருள் வாக்கு எல்லாமே பூஜை எல்லாம் சிறப்பா நடக்கும். அதை எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
அக்காடு தங்கையோ 12 7 பேரும் உத்தமி வத்தினியே வேர்காட்டி உதித்தவளே உள்ளாத நாகமாக அம்மனே குடிகொண்டா அடியோட தேவியே சம்பளான் கொள்ளையில அம்மானி சம்பளான் கொள்ளையில புத்தா வளர்ந்தவளே பேருக்கு நாயகி பாலாற்றம் கரையோரம் பரமகனி நீ பிறந்து பேராற்றம் கரையோரம் தேவகனி நீ பிறந்து அம்மா அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அம்மா ஆதியில சொன்ன சொல்லு நீதில அழியாது பேருக்கு விரைவடே பேர் கொண்ட நாயகி அஞ்சுத்தல நாகமோ அணியெடுத்து விளையாடும் ஆண்டவ தேவியே அவருக்கு 10 தல நாகமோ படியெடுத்து விளையாடும் பரம்பொருள் தேவியே உனையை நாளடைக்க வர வேணும் நாகாத்தா தேவியே.
கிலாண்டா நாயே கொடுங்கலூர் தேவியே கூப்பிட்ட குரலுக்கு குரல் காக்க வேணுமோ காது செவிடோ உன் கண்ணு குருடோ கூப்பிட்ட குரல் கேட்கலையோ செவி மடுக்கலையோ கொள்ளாத காளியே கொடுங்கலூர் அம்மையே நான் நினைக்க வேலையில வர வேணும் காளியோ காளியா கொள்ளாத நீதியை கூப்பிட்ட குரல் கேளம்மா நான் கூப்பிட்ட குரலுக்கு அம்மா யார் பிழை செய்ததோ யார் தவறு செய்ததோ என் குடும்பத்தை பழிக்குதம்மா எங்கு போய் கேட்டாலும் வாய் திறக்கவில்லை வாய் திறந்த சொல்லம்மா கொடுங்கலூர் தேவியே கண்ட சினமெல்லாம் கையெழுத்து நிக்கிதடி கண்ணீரில் நிக்கிதடி வாய் திறந்து பேசம்மா வளையழகு தேவியே வடங்கொடுக்க வாடியம்மா அம்மா ஆதியில சொன்ன சொல்லு நீரில் அழியாதே பரிநாடா பத்தினிய கூப்பிட்ட குரலுக்கு நான் நினைக்க வேலையில அக்னியே அள்ளி கொடுத்த அரவணா நீலியம்மா அக்னியை அள்ளி கொடுத்த அரவணோட நீலியம்மா குரலுக்கு அவளுக்கு வேணுமோ வெளிமடுக்க வேணுமோ அள்ளி தொடர் வேலையம்மா அக்னியே அங்க ஐயா ஒரு வேளையிலே அழிகரை நான் எடுத்தோம் அந்த கூத்தாடி ஆடி வர நேரமும் அருள் கேட்க மக்கள் எல்லாம் மக்களே மண்டிட்டு நிக்கிறதையும் மனக்குறைய நீப்பவளை குட்டி 1000 கேட்டாலும் மனக்குறைய நீ நீப்பவளை கரம்பிடித்த கைப்பிடித்த காயால பட்டவன் ஆதி வர காயா உனக்கு பொறுமையா வாயமா ஆனந்தமா ஆடுவோம் அந்த பொறுமையா அந்த குழந்தை தாங்காது பாவம் வைக்கக்கூடிய நானே
இன்னைக்கு உன் எல்லையில கால் வைக்க மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறியா? கால் வைக்க மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறியா? ஆயா, உன் ஆலயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு உன் ஆலயம் சுத்தமாகணும் ஆயா. ஆலயம் சுத்தம் இல்லை, ஆலயத்தை போய் சுத்தப்படுத்திட்டு என் எல்லைக்கு வா. நான் வரேனாயா, பயப்பட வேண்டாம். இந்த கனினால உன் ஆலயத்தை சுத்தப்படுத்திட்டு வா, நான் இருக்கிறேன். போ. இல்லை, எந்த ஒரு குறைக்கும் ஆலயம் சுத்தம் இல்லாம இடத்துல ஐயா. வயிறு காலியா இருக்குதா? வயிறு காலியா இருக்குதா? கொஞ்சம் பொருள் இப்போ என்னை நோக்கி ஓடி வந்திருக்கிற. என்னை நோக்கி ஓடி வந்தவனை வெறுங்கையா அனுப்ப மாட்டேன் அத்தா, வெறுங்கையா அனுப்ப மாட்டேன். நான் பாதுகாத்து வர்றேன். எந்த ஒரு திசைக்கும் நான் உள்ள பூந்து விளையாண்டு ஆட்டி வருவேன். நான் தரிக்க வைக்கிறேன் அத்தா. 111 நாளுக்குள்ள உன் கரு தரிக்கும் அத்தா. 111 நாளுக்குள்ள உன் கரு தரிக்கும். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. பயப்பட வேண்டாம்.